இதெல்லாம் கெஸ் இதெல்லாம் பேச அப்படின்னா எதுவுமே பேச முடியாதுங்க. எல்லா சீசன் பிக் பாஸ்லயுமே கண்டஸ்டன்ஸ்குள்ள தான் காம்படிஷன் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும். ஆனா இந்த சீசன்ல தான் ஹோஸ்டுக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். எஸ், பூர்ணிமா கமல் சார் வீக்கெண்ட் எபிசோட்ல என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் என்ன அவங்கள வார்ன் பண்ணாலும் திரும்ப திரும்ப அவங்க கமல் சார் பத்தி பேசுறத ஸ்டாப் பண்றதே கிடையாது. ரீசெண்டா அப்படி பூர்ணிமா கமல் சார் பத்தி ரொம்பவே கோவமாவும் அவங்க கொடுத்த வியர்டான ஒரு ரியாக்ஷன் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. நான் யாரை பத்தி குறை சொல்லணும், எப்படி யாரை எங்க போடணும் அப்படிங்கறத நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாம எதுவுமே பேசக்கூடாது, யாரை பத்தியும் எந்த விஷயத்தையும் ஓபன் அப் பண்ணி பேசவே கூடாது அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல வாயை மூடிட்டு தான் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு பூர்ணிமா மாயா கிட்ட ஷேர் பண்ற அந்த வீடியோ தான் இப்போ வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதுல பூர்ணிமா இப்படி பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட ரியாக்ஷனுமே ரொம்பவே வியர்டா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஒரு ஹோஸ்ட கொஞ்சம் கூட மதிக்காம திரும்ப திரும்ப இப்படி அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பூர்ணிமாவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இந்த வீடியோக்கு கீழே வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட கமல் சார் பூர்ணிமாவை பார்த்து உங்களோட லாங்குவேஜை மைண்ட் பண்ணி பேசுங்க, நீங்க பேசுறது ரொம்பவே தப்பா இருக்கு, இது உங்களுக்கு நான் ஒரு மறைமுகமான அட்வைஸா கொடுக்கறதா நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா கண்டிப்பா உங்களோட லாங்குவேஜையும் வேர்ட்ஸையும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அதுக்கு ஃபியூ எபிசோட்ஸ்க்கு முன்னாடி கூட கமல் சார் மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட என்ன உங்களோட கேம்ல உள்ள கொண்டு வராதீங்க, ஏன்னா இங்க நான் ஹோஸ்ட், நான் சொல்றத நீங்க பண்ண போறீங்க, நீங்க பண்றதை பத்தி நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க போறேன், என்ன ஒரு கண்டஸ்டன்டா நினைச்சு என்ன வச்சு தயவு செஞ்சு கேம் பிளே பண்ணாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணியிருந்தாரு. பட் இருந்துமே ரிப்பீட்டடா மாயா அண்ட் பூர்ணிமா கமல் சாரை பத்தி உள்ள பேசுறதும் அவர் வீக்கெண்ட் எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் ரொம்பவே வேற மாதிரி இருக்கு, என்ன எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஜஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் தான் இருக்கு பிக் பாஸ் சீசன் 7ஓட கிராண்ட் ஃபினாலே நோக்கி கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷன் ரொம்பவே டஃபா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த சீசன்ல டாஸ்க்லாம் ரொம்பவே மொக்கையா தான் இருக்கு, அவ்வளவு பெரிய கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு கருத்து இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க், ஸோ ஃபேமிலி எல்லாருமே உள்ள வர போறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே கண்டிப்பா ஒரு எமோஷனலான வீக்கா தான் இருக்க போகுது. ஸோ இந்த வாரமும் கண்டிப்பா டாஸ்க்லாம் பெருசா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். மேபி அடுத்த வாரம் மற்றும் கண்டிப்பா டஃப்பான டாஸ்க் கொடுத்து ஃபைனலிஸ்ட வைஸா செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட கருத்தாவுமே இருந்துட்டு இருக்கு. பூர்ணிமா கமல் சாரை பத்தி பேசினது சரியா இல்ல தப்பா அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.